வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். நம்ம சேனலில் கொஞ்ச நாளாக வீடியோஸ் ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியல. கடைசியாக ஏகே சாரோட மூவிஸ் பேஸ் பண்ணி போட்டிருந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன காப்பிரைட் இஷ்யூ கொடுத்து யூடியூப்பில் பிளாக் பண்ணிட்டாங்க. பட் அந்த இஷ்யூஸ்லாம் இப்போ ரிசால்வ் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி 2 மூவிஸ் பற்றியுமே பேசியிருந்தோம். குறிப்பாக விடாமுயற்சி படத்தில் ஆடியன்ஸ் பண்ண விஷயங்கள் நிறைய பேசியிருந்தோம். அதில் பார்க்காம விட்ட ஒரே விஷயம் டைரக்டர் மகிழ் திருமேனி பற்றி தான். அதில் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோ முடிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ஃப்யூச்சரில் அட்ரஸ் பண்ணுறேன். விடாமுயற்சி படத்தை சரியாக புரிஞ்சிக்காத ஆடியன்ஸ் அந்த டேரக்டரை போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. ரொம்பவே கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அவரை ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. கொஞ்சம் கூட இது நல்லா இல்லை. உண்மையிலே இவரை போல் ஒரு திறமையான டேரக்டர் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. மகிழ் திருமேனிக்கு பயங்கரமான சினிமா நாலேஜ் இருக்குது. உண்மையிலே உலக சினிமாவை சரியாக புரிஞ்சு வச்சிருக்க டேரக்டர்ஸில் இவரும் ஒருத்தர். ஸோ இவருடைய மேக்கிங்கில் வந்த படத்தை பேஸ் பண்ண இன்னொரு குவாலிட்டியான இன்டர்நேஷ்னல் மூவி பற்றி இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இவருடைய சினிமா நாலேஜ் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். 2022 ஸ்பானிஷில் வந்த ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் த காட்ஸ் கிரிக்கெட் லைன்ஸ். தரமான படம். இந்த டேரக்டரை பற்றி தனியாக பேசியே ஆகணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த படத்துடைய பிளாட் லைன் படி ஹீரோயின் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ். அவங்கக்கிட்ட ஒரு கேஸ் வரும். ஒரு மென்டல் அசைலமில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை மர்டர்னு சொல்லுவாங்க. அது மர்டராக ஆக்சிடெண்ட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியிலேருந்து ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு பேஷண்ட் மாதிரி அந்த மென்டல் அசைலம்குள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இதுதான் பேசிக் பிளாட் லைன். ஸோ எதுக்காக இந்த படத்தை கொண்டு வந்து மகிழ் திருமேனிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். ஸோ இந்த படத்துக்குள்ளே இருக்க இன்னொரு ஸ்க்ரீன் ப்ளே மேஜிக் என்னன்னு இப்போ சொன்னால் உங்களுக்கு தன்னால் புரிஞ்சிடும். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன பிறகு ஹீரோயினே ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சீன் இல்லை இவங்க ப்ரைவேட் டிடெக்டிவ் தான், இவங்களை வேணுன்ட்டே பைத்தியம் மாதிரி ஆக்கி இங்கே உட்கார வைக்க பார்க்குறாங்கன்னு இருக்கும். இன்னொரு சீன் இவங்க ப்ரைவேட் டிடெக்டிவே இல்லை, இவங்க ஒரு பைத்தியம், இவங்களே தன்னைத்தானே அப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஒரு சீன் இப்படி சஜஸ்ட் பண்ணோம், ஒரு சீன் அப்படி சஜஸ்ட் பண்ணோம். ஒரு சீன் இன்னொரு சீனை விட அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஜஸ்டிஃபை ஆகிட்டே போயிட்டுருக்கும். எதுன்னே உங்களால் ஸ்ட்ராங்காக சொல்லவே முடியாது. படத்தில் எந்த ஒரு க்ளூவுமே இதுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் படத்துடைய கிளைமேக்ஸில் கூட பேசிக் பிளாட் லைனுக்கு ஆன்சர் சொன்னாங்களோ இல்லையோ, இந்த பிளாட் லைனுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. படம் ஓப்பன் எண்டடாக முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததே கிடையாது. பர்டிகுலராக இப்போ இந்த போஸ்டரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரே ஆள் இதுவா அதுவா இந்த ஒரே ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் குறிப்பாக ஹீரோயின் கொடுத்த ரியாக்ஷன் 50-50 ஓப்பன் எண்டடாக முடிஞ்ச படம் 2 வாட்டி பார்த்துமே எனக்கு சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல எதுதான் ஆன்சர்னு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பானிஷ் த்ரில்லர் ஒரு நாவல் பேஸ்டு மூவி. கண்டிப்பாக மகிழ் திருமேனியை பார்த்து தான் இவர் எடுத்தாருன்னு நான் சொல்ல வரல. இந்த படத்தில் எப்படி ஒரு கேரக்டர் இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக்கில் கொண்டு போயிருப்பாங்களோ, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் மகிழ் திருமேனியோட எந்த படத்தை நான் சொல்ல வரேன்னு. அஃப்கோர்ஸ் 2019 அவர் எடுத்த தடம் தான். இதுலேயுமே ஏ கொலை பண்ணானா பி கொலை பண்ணானான்ற மாதிரி ஒரு சீன் இவன் தான் பண்ணான், ஒரு சீன் அவன் பண்ணான்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜஸ்டிஃபையிங்காக இருக்கும். அண்டு தடம் படத்துடைய கிளைமேக்ஸில் அவர் அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பேஸ் பண்ண கேஸ் ஸ்டடியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பார். இவருக்கு ஸ்பானிஷ் நாவல் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு சினிமாட்டிக் நாலேஜ் இருந்தால் இவ்வளோ ஒரு டைட்டான ஸ்க்ரீன் ப்ளே நம்மளுக்கு 2019 ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாருன்றதை யோசிச்சு பாருங்கள். தடமில் ஒரு கில்லர் 2 பேர் இவனா அவனான்ற ஸ்க்ரீன் ப்ளே. இந்த காட்ஸ் கிரிக்கெட் லைன்ஸில் ஒரே ஆள் இதுவா அதுவான்ற ஸ்க்ரீன் ப்ளே. அது மட்டும்தான் 2 படத்துலையுமே வித்தியாசம். மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே ஒரே மாதிரி தான் போகும். கடைசி வரைக்கும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு உங்களால் ஸ்டிக் ஆன் பண்ணவே முடியாது. எத்தனையோ ஹூ டன் இட் மூவிஸில் நம்ம பேசியிருக்கோம். பல கேரக்டர்ஸ் இருக்கும். இதுவா அதுவா இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆளை 2 ஆப்ஷன் கொடுத்து இது இல்லைனா அது அப்படின்னும் போது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அளவுக்கு டைட்டான ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நினச்சி பாருங்கள் எவ்வளோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு சினிமாவை சரியாக புரிஞ்சு வச்சுருக்காரு மகிழ் திருமேனின். இந்த அளவுக்கு திறமை உள்ள ஒரு டேரக்டரை ரீமேக் படத்தில் கொண்டு வரும்போது அந்த ஒரிஜினல் படத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் கொடுத்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மசாலாவும் பூசி எடுக்கிற ஆக்டர் ரொம்ப பெரிய ஆளுன்றதுக்காக அவருக்கு ஏற்ற மாதிரியும் டிசைன் பண்ணி இந்த அளவுக்கு மெனக்கெட்டு பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. அப்படியே அடிச்சாங்காப்பி அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணாமல் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஏன் யாருமே புரிஞ்சிக்கல, அதை தாண்டி எதுக்காக இவரை இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கான்ட்ரவர்சிஸில் மகிழ் திருமேனி பண்ண ஒரே தப்புன்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, அவர் பிரகாஷ் கேரக்டர் பற்றி ஆடியன்ஸ் கேட்டப்போ கொஞ்சம் கடுமையான சொற்கள் பயன்படுத்தி பேசியிருந்தார். அவர் சொல்ல வந்த விஷயம் கரெக்டு, சொன்ன விதம் தான் தப்பு. அதை பிடிச்சிக்கிட்டு ஆடியன்ஸ் ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க. ஆடியன்ஸ் பிரகாஷ் கேரக்டரை பற்றி கேட்டது தப்பு கிடையாது. அந்த கேரக்டரை வச்சா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி மகிழ் திருமேனி ஹேண்டில் பண்ணுவாருன்றதை ஏன் யோசிக்கவே மாட்டீங்க? சின்ன வாட் இஃப் சுச்சுவேஷன் வச்சுக்கலாம். இப்போ அந்த பிரகாஷ் கேரக்டரில் முகம் தெரியாத ஒரு ஆக்டர் போட்டிருந்தா, த்ரிஷாவுக்கு இவன் பேரா, இவனுக்காவா தலையை விட்டு போனாங்கன்னு ட்ரோல்ஸ் வந்திருக்கும். கண்டிப்பாக ஹேட்டர்ஸ்க்கு அவல் கொடுத்தா மாதிரி ஆயிருக்கும்.
ஒருவேளை அங்கே ஒரு நல்ல ரெக்கக்னைஸ்டு மூஞ்சி போட்டிருந்தா அந்த ஆளுக்கு ஒரு சம்பளம் அவுத்துருக்கணும். அதை தாண்டி இவன்லாம் தலைக்கு காம்படிஷனா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரில் நடித்த ஆர்டிஸ்ட்டையும் போட்டு ட்ரோல் பண்ணுவாங்க. பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே தான் இது போயிருக்கும். இது தேவையில்லாமல் ஃபேன்ஸையும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹேட்டர்ஸ்க்கும் அவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு தான் அந்த கேரக்டரை வெறும் ஒரு ஒன் ஆஃப் தி சஸ்பெக்டாக வச்சு அந்த அல்டிமேட் வில்லன் கேமுக்கு யூஸ் பண்ணிட்டாரு. ஏன் இதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? ஜிபியு டேரக்டருக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் நம்மளுக்கு ஏன் கிடைக்கல, இவ்வளோ உழைப்பு கொட்டியுமே நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வரலையே அப்படின்ற மாதிரி வருத்தம் கண்டிப்பாக மகிழ் திருமேனிக்கு இருக்கும். பட் மல்டிபிள் டைம்ஸ் எல்லா டேரக்டருக்கும் சான்ஸ் கொடுக்குற அஜித் சார் கண்டிப்பாக மகிழ் திருமேனிக்குமே இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரு. அப்போது அவருடைய குவாலிட்டி ஃபிலிம்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். அதே போல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த சான்ஸ் மறுபடியும் திருமேனிக்கு கிடைக்கணும். அப்போயாச்சும் இந்த ஆடியன்ஸ் ஒழுங்காக புரிஞ்சு படம் பார்ப்பாங்களான்னு தான் தெரியல. இதை தவிர அவர் எடுத்த எல்லா படங்களுமே தடையற தாக்க, மீகாமன், கழகத்தலைவன் ஆகட்டும், எல்லா படங்களுமே அவ்வளோ குவாலிட்டியாக கிரிப்பிங் ஸ்க்ரீன் ப்ளே, செம்ம த்ரில்லர்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயுமே தடையற தாக்காவை கொண்டாடின ஆடியன்ஸ் மீகாமனை ஃப்ளாப் ஆக்கினாங்க. கழகத்தலைவனில் உதயநிதி ஸ்டாலின் மேலே இருந்த காண்டுனாலே அந்த படத்தை சரியாக ஓட வைக்கல. பட் அந்த படத்தில் இருந்த இன்டர்வல் சீன் ஒன்று போதும். ரயில்வே ஸ்டேஷன் சீனில் அவ்வளோ த்ரில்லிங்கான ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருப்பார். திருமேனி போல் ஒரு த்ரில்லர் டேரக்டர்ஸ் நிச்சயமாக நீங்கள் பார்க்கவே முடியாது. குறிப்பாக அதுலேயும் நான் ஸ்பானிஷை தான் எப்பயுமே ஓவராக தூக்கி வச்சு பேசுவேன், நானே ஒத்துக்கிறேன். அந்த அளவுக்கு யூரோப்பியன் மூவிஸ்க்கு ஈக்குவலான ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்குன்னா அதை ஏன்டா சந்தோஷப்பட்டு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? இன்னுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, என்னதான் உலகநாயகன் கமலஹாசன் எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருந்தோம், உயர்ந்த விருதான ஆஸ்கார் இது வரைக்கும் அவருக்கு கிடைச்சதே இல்லை. அதுக்காக ஆஸ்காருக்கு தகுதியான படங்கள் அவர் பண்ணலன்னு அர்த்தமாயிடுமா, இல்லை அவருக்கு சினிமா பற்றி தெரியலன்னு சொல்ல முடியுமா? அதே போல தான் இந்த தடம் படத்தையும் ரசித்த மக்களுக்கு அதோடைய ட்ரூ வேல்யூ என்னன்னு தெரியல. உலக சினிமாவை கம்பேர் பண்ணும்போது இப்படி ஒரு டெரிஃபிக் ஸ்க்ரீன் பிளே யாராலையும் கொடுக்க முடியாது. குறிப்பாக தமிழ் சினிமாவில் இப்படி கொடுத்த ஒரு டேரக்டர் மகிழ் திருமேனின்றதை புரிஞ்சிக்காத ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்பானிஷ் மூவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்றதை மட்டும் ஸ்பாயில் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மகிழ் திருமேனி எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான டேரக்டர்னு. கண்டிப்பாக இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.